ஹாய்ங்க. ஹாப்பி கார்டனிங். இன்றைக்கி என்னென்னா ரொம்ப நாளாச்சு லாங் வீடியோ போட்டு. ஸோ அதனால் இன்றைக்கி ஹார்வெஸ்ட் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு வந்தாச்சு. கொஞ்சம் லாங் வீடியோவும் போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் மார்னிங்கே ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்காக வந்தாச்சு. இந்த பக்கம் திரும்பினா 4 ஏக்கர் தென்னந்தோப்பு, இந்த பக்கம் திரும்பினா 4 ஏக்கர் தென்னந்தோப்பு. அப்படி கிடையாது என்னோடய கார்டன். நான் என்னோடய ஸ்மால் ஸ்பேஸில் கொஞ்சம் க்ரோ பேக்லாம் வெளியில் வச்சு கொஞ்சம் க்ரௌண்ட் கார்டன் அந்த மாதிரி வச்சு தான் ஹார்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். பட் ஆனால் இதில் எனக்கு கிடைக்கிற ஹாப்பினஸ் ரொம்பவே ஜாஸ்தி. வெஜிடபிள்ஸும் கொஞ்சம் நம்மளுக்கு ஈல்டு கொடுக்குறாங்க. ஸோ எந்த ப்ராப்ளம் கிடையாது. 2 க்ரோ பேக்கில் வெஜிடபிள்ஸ், அதாவது கத்திரிக்காய் 2 வெரைட்டியான கத்திரிக்காய் போட்டு வச்சுருக்கிறேன். ஒன்று பச்சை கலரில் இருக்கும் இல்லையா, அந்த கத்திரிக்காயும் நான் ப்ளூ கலர்லேயும் போட்டு வச்சுருக்கேன். ஸோ அதில் கொஞ்சம் கொஞ்சம் காய் தந்துகிட்டே இருக்காங்க. இன்னொருத்தன் பார்த்திங்கன்னா ஒரு பெயிண்ட் பக்கெட்டை யூஸ் பண்ணி ஒருத்தவனை கத்திரிக்காய் செடி போட்டேன். பட் அவன் என்னால் இதுக்கு மேலே முடியாது, என்னோடய ஹார்வெஸ்ட்டை நான் முடிச்சுக்கிட்டேன், இது இனிமேல் வர்றதெல்லாம் ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி அவனோட காயெல்லாம் பழுத்துறாங்க. ரொம்ப நம்மளுக்கு தெரியல, ஹெல்த்தியான காயாக இருக்கிறது இல்லை அது. ஸோ அவனை சேஞ்ச் பண்ணணும். ஸோ அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன். நெக்ஸ்ட் அவன் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா அவரைக்காய், அதாவது ப்ராய்லர் அவரைன்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த அவரைக்காய் பட்டை அவரைன்னு சொல்லுவாங்க. ஸோ இவன்கிட்ட என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம எவ்வளோ ஈகராக இருக்குமோ அதே சேம் ஈகராக யார் இருப்பாங்கன்னா பூச்சிங்க. எப்படா இவங்க யாராவது வெளியில் வருவாங்க நம்ம போய் அதில் உட்காந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க போல். ஸோ இந்த அவரைக்காயில் பூச்சி வந்தாலுமே ஒரே ஒரு பெயிண்ட் பக்கெட்டில் தான் வச்சுருக்கிறேன். பட் ஆனால் அவனுங்க நிறையவே இவ்வளோ காய் ஒரு 2 டேஸ்க்கு ஒருக்கா இவ்வளோ காய் தர்றானுங்க. ஸோ அவரைக்காயும் நான் ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு அதே பக்கத்தில் ஒரு கிரவுண்ட் கார்டன், அதாவது கீழே மண் தரையிலே போட்டிருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா கேமரா திருப்பிட்டாயா அப்படின்ற மாதிரி என்னென்னா, என்னோடய ப்ளூ கலர் கத்திரிக்காய். ஸோ ஒரே ஒரு செடி தான், அவன் எப்படி சீடு வந்துச்சுன்னே தெரியல. ஸோ அவன் அவனே க்ரோ ஆகி வந்துட்டான். ஆனால் அவனோட காய் பார்த்தாவே அவ்வளோ ஒரு ஹெல்த்தியாக இருக்கும் அந்த ப்ளூ கலர் கத்திரிக்காய். ஸோ இன்னொரு கத்திரிக்காய் வர்றான், பட் ஆனால் அவன் கொஞ்சம் க்ரோ ஆகணும். ஸோ அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம். அவன் வந்ததுக்கப்புறம் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு கத்திரிக்காய் இருந்தாங்க, அவனை பிக் பண்ணி எடுத்தாச்சு. அப்படியே எனக்கு கத்திரிக்காய் இது வெளியில் என்னோடய அவுட் சைட் ஆஃப் த கிரவுண்ட் கார்டன். நெக்ஸ்ட்டு உள்ளரே வீட்டுக்குள்ளரையே கிரவுண்ட் கார்டன் இருக்காங்க. அதுலேயே கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் இதெல்லாம் போட்டிருக்கோம், கொடி வகையெல்லாம் கொஞ்சம் போட்டிருக்கோம். ஸோ அங்கே பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் ஒரு 4 செடி போட்டிருக்கிறேன். 4 செடியில் கொஞ்சம் இப்போ கம்மியாயிட்டாங்க காய், ஏன்னு தெரியல. ஒரு வேளை அவனோடது முடிஞ்சிருச்சா என்னன்னு தெரியல. ஸோ அதில் ஒரு 2 to 3 வெண்டைக்காய் இருந்தானுங்க. பட் குட்டியாகவே இருந்தாங்க, பட் ஆனால் முத்துன மாதிரி ஆகிட்டாங்க ஒரு மாதிரி. சரி அவங்களையும் பிக் பண்ணி எடுத்துக்கலாமேன்னு சொல்லிட்டு பிக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அது என்ன கொத்தவரங்காயின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவன்தான். இவங்களை என்ன பண்ணிட்டேன்னா, நான் ஒரே ப்ளேஸில் பக்கமாக வச்சதுனால இவங்க எப்படி க்ரோ பண்ணுவாங்கன்னே தெரியாமல் என்னை வச்சுட்டேன். பட் ஆனால் ரொம்பவே லாங்காக க்ரோ ஆகுறானுங்க. இவனோட காய்ங்க பார்த்திங்கன்னா ரொம்ப லாங்காக வரமாட்டாங்க. பட் ஆனால் குட்டி குட்டியாக இருக்கிறானுங்க, என்னன்னு தெரியல. ஒரு வேளை இப்படி தான் வருவானுங்களா இல்லை போக போக தான் பெருசாவாங்கன்னு தெரிஞ்சால் அவங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவனுங்களையும் பிக் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ அது கொஞ்சம் கொத்தவரங்காய் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக கொத்தவரங்காய் ஹார்வெஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு காய் நிறைய வேணும்னா ஒரு 4 கொத்தவரங்காய் செடியை நட்டு வச்சாவே போதும், அவ்வளோ கொத்தவரங்காய் கொடுக்குறாங்க. ஒரு செடியிலேயே அவ்வளோ கொத்தவரங்காய் வந்துட்டுருக்குது. ஸோ அதனால் நீங்கள் கன்ஃபார்மாக நம்மளுக்கு நல்ல ஒரு ஈல்டு, நல்ல ஒரு வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் ஸ்பேஸில் நிறைய காய் வேணும்னு நினச்சிங்கன்னா கன்ஃபார்மாக இந்த கொத்தவரங்காய் செடியை கார்டனிங் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் நான் கொத்தவரங்காயும் கொஞ்சம் ஹார்வெஸ்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு அது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா லாங் பீன்ஸ். இவனுங்க எப்படின்னா இவங்க எப்போயுமே இந்த ஜோடி கிளியங்கே அப்படின்ற மாதிரி எப்போவுமே ஜோடியாக தான் வருவாங்க, இல்லாட்டா ஒன்று விட்டுட்டு வந்துடுவானுங்க. அந்த மாதிரி எனக்கு பார்த்திங்கன்னா நிறைய லாங் பீன்ஸும் செம்ம ஒரு இது வெஜிடபிள்ஸ்னு சொல்லலாம், அது ஒரு நல்ல பிளான்ட்டுன்னு சொல்லலாம். அவனுமே என்ன 1 கொடி 2 கொடி, ஒரு கொடியே பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக நீங்கள் ஸ்பேஸ் கொடுத்து பண்ணினீங்கன்னா நிறைய காய் தருவானுங்க. ஸோ டவுட்டே இல்லாமல் அவனையும் கார்டனில் சூப்பராக வச்சு நம்ம க்ரோ பண்ணலாம். ஸோ அப்படியே பார்த்திங்கன்னா என்னோடய சில்லி செடி அந்த பக்கத்துலேயே இருப்பானுங்க. நான் சில்லி இப்போ ஹார்வெஸ்ட் பண்ணுறதில்ல, ஏன்னா செடியிலே பழுக்கட்டுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் விட்டுருக்கு. ஸோ அதனால் ஒரே ஒரு சில்லி பழுத்துட்டு இருந்தாங்க, அவங்கள எப்படியோ வாடா போகலாம் தம்பி அப்படின்ற மாதிரி கூட்டிகிட்டு போயாச்சு.
என்னென்னா நான் கொஞ்சம் லாங் பீன்ஸ் வந்து ஃப்ரண்ட்லேயும் ஒரே ஒரு கொடி வந்துட்டு இருந்தாங்க, அவனையும் எடுத்தாச்சு. லாஸ்ட்டாக ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 2 ரோஜாப்பூ அப்படியே ஜோடியாக உட்காந்துட்டு இருந்தாங்க. டேய் வாடா அப்படின்னு கூப்பிட்டே வரலை, கட் பண்ண முடியலை. சரி நீங்கள் செடியிலே இருந்துக்கோங்கடான்னு சொல்லிட்டு விட்டாச்சு. விட்டுட்டு நம்ம ஹார்வெஸ்டிங்கை இதோட ஃபினிஷ் பண்ணிவிட்டு கார்டன் விட்டு வெளியே வந்தாச்சு. என்னென்ன ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, பிரிஞ்சால் வந்து ஒரு 4 பிரிஞ்சால், கொஞ்சம் அவரைக்காய், கொஞ்சம் லாங் பீன்ஸ், கொஞ்சம் வெண்டைக்காய், கொஞ்சம் வந்து கொத்தவரங்காய். இந்த காய் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு கொஞ்சமாக இருந்தாலுமே இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து ஒன் டே விட்டு கிடைக்கும்போது ஸோ நிறையாவே இருக்கும்.